ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, குறிப்பாக கிரக நிலைகளின் அடிப்படையின்படி என்னென்ன விதமான விஷயம்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவின் மூலியமாக தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த டைமில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க இந்த மகர ராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ரொம்ப நல்லவங்க. மனசில் ஒன்று வெளியே ஒன்று அப்படின்னு பேச தெரியாது, வெகுளித்தனமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 7.5 சனி ரொம்பவே பாடாப்பட்டுத்திருக்கும். 7.5 சனி முடிஞ்சாலுமே ஒரு சிலருக்கு 7.5 சனி நடப்பது போலவே தோன்றும். அந்த அளவுக்கு தான் கிரக நிலைகளுடைய ஆதிக்கம் உங்கள் ராசியில் பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாகவே இந்த மகர ராசிக்காரங்க நீதிமான் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால நீதி நேர்மைக்கு கட்டுப்படுவாங்க. தராசு எப்படி சரி பங்காக நிற்குதோ அதே மாதிரி தான் இவங்களுடைய பேச்சுவார்த்தைகளும் சராசரியாக நிற்கும். இவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் இறங்கலாம். தன்னுடைய உயிரை கொடுத்து மற்றவங்களை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு இவங்க ரொம்பவே நம்பிக்கையானவங்க. இவங்கக்கிட்ட நீங்கள் நம்பி எந்த விஷயம்னாலும் சொல்லலாம். நீங்கள் கூட வாய் தவறி மற்றவங்க கிட்ட சொல்லிடுவீங்க. ஆனால் அந்த ரகசியத்தை, அதாவது நீங்கள் சொன்ன ரகசியத்தை அவங்க அவ்வளோக்கு உயிர் மேலே பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. எந்த வேலையாக இருந்தாலும் டக்கு டக்குன்னு செய்வாங்க. இவங்க ரொம்பவே ஏமாற்றப்படக்கூடிய குணம் இருப்பதுனால சுற்றிக்கிறவங்க இவங்களை ஒரு பகடக்காயாக தான் யூஸ் பண்ணிக்குவாங்க. யார் எது சொன்னாலும் நம்பிடுவாங்க. எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாங்க. இந்த வேலை தான் செய்வேன், இது இப்படி தான் செய்வேன், என்னால் அந்த வேலை செய்ய முடியாது அப்படின்னு அவங்க வாயில் எப்பயுமே வராது. எந்த வேலையாக இருந்தாலும் தன்னுடைய வேலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்கக்கிட்ட மைனஸான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிடிவாத குணம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அது கெட்டதாக இருந்தாலும் சரி, அதாவது கெட்டதில் முடிஞ்சாலும் சரி, நல்லதில் முடிஞ்சாலும் சரி, அந்த விஷயத்தை எப்படியாவது பண்ணிடணும் அப்படின்னு ஒத்த கால நிற்பாங்க. அப்படி அவங்க பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா ஒரு கொஞ்ச நாள் மன உளைச்சல்லையே காணப்படுவாங்க. யாருக்கிட்டையும் சரியாக பேச மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, செயலில் அவ்வளோக்கு வேகம் இருக்காது, சுறுசுறுப்பு இருக்காது. ரொம்ப மனித நேயம் படைச்சவங்க. மேலும் இந்த மகர ராசிக்காரங்க சனி பகவான ராசி அதிபதியாக பெற்றிருப்பதால் சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு சாதம் வச்சு சனி பகவானை நீங்கள் வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவானுடைய அருள் கூடிய விரைவில் நிறையவே கிடைக்கும். ஸோ நம்பிக்கையோடு பண்ணுங்கள். முக்கியமாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது ஹெல்ப் பண்ணுங்கள், தானம் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமை அன்றைக்கி ஏதோ ஒரு உதவி உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கும் பண்ணலாம், தெரிஞ்சவங்களுக்கும் பண்ணலாம். உங்களால் முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா சனி பகவான் அப்படிங்கிறவர் மற்றவங்களுக்கு உதவி செய்வதை பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலனையும் நல்ல விஷயத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். இப்படிப்பட்ட மகர ராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது? போன மாதம் பார்த்த வரைக்குமே உங்களுக்கு கஷ்டத்தில் தான் இருந்திருப்பீங்க. அந்த விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் மாறப்போதா, இல்லை மறுபடியும் அந்த மாதிரி கஷ்டங்களை அனுபவிக்க போகிறீங்களா அப்படிங்கிறத பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் மகர ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதம் என நட்சத்திரங்கள் இருக்குது. கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது கணவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி ராகு, சப்தமஸ்தானத்தில் குரு, அஷ்டமஸ்தானத்தில் கேது, தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் இருக்காங்க, லாபஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் இருக்காங்க. இதனால் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பணவரவு அப்படிங்கிறது நீங்கள் நினைத்த இடத்துல எங்கேயாவது கேட்டிருப்பீங்க. அதாவது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணவரவு வந்து அதிகமாக இருக்கும். கடனாகவும் வாங்குவீங்க. நீங்கள் யாருக்கிட்டையாவது கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அதுவும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வேலை காரணமாக நேரம் தவறி உண்ண முடியாத நிலை வரும். அதாவது உங்களுக்கு இந்த காலகட்டத்தை வந்து இந்த மாதம் அப்படிங்கிறது வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதனால் அந்தந்த டைமுக்கு உணவு உண்ண முடியாத சூழ்நிலை வரும். வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கை கால் வலி உடல் சோர்வலி உண்டாகும். அக்கம் பக்கத்தினரிடம் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும். கௌரவம் பாதிக்கப்படியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சக ஊழியர்கள் மேலதிகாரிகளோடு அனுசரித்து போவது நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய மேல் அதிகாரிகள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயம் சொன்னாலுமே அந்த விஷயத்தில் எந்த ஒரு குறுக்கிட்டு எந்த வார்த்தைகளும் பேசாதீங்க. அவர் எது சொன்னாலும் சரி சரி அப்படின்ட்டு போயிடுங்க. குடும்பத்தில் இருப்பவங்களால் திடீரென பிரச்சனையாலும் அதனால் வாக்குவாதமும் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால நீங்கள் 2 பேருமே ஒருத்தரை விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் சிலர் வந்து குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில் தங்க நேரிடும். அதுவும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயமா வெளியே தங்க நேரிடும். பெண்களாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வீண் அலைச்சல், வேலை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீண் வாக்குவாதங்களை நீங்கள் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு அடுத்தவரை பற்றி மற்றவங்கக்கிட்ட போய் விமர்சனம் வைக்காதீங்க. கல்வியில் கவனத்தை செலுத்துங்க. மேலும் உங்களுக்கு இந்த மாதம் பண வரத்து அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு துணிச்சலாக வேலைகளை செய்து வெற்றி பெற்று மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சக ஊழியர்கள் மேலே அதிகாரிகளால் நன்மையும் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறைந்து நெருக்கம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஜாஸ்தியாக இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. பொருளாதார ரீதியாக பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது முன்னேற்றம் தரக்கூடிய விதத்தில் இருக்குதுங்க. புதிய நண்பர்களின் நட்பு கிடைக்க போகுதுங்க. அதனால் நன்மையும் கிடைக்க போகுதுங்க. கொடுக்கல் வாங்குதலில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு வலியுறுத்தப்படுதுங்க. நீங்கள் வந்து முக்கியமாக இந்த காலகட்டத்தில் அதிகமாக பேசுவதை தவிர்த்துட்டு செயலில் வேகத்தை காட்டுவது நல்லது. அடுத்தவர் கூறுவதை செய்யும் முன்பு அதை பற்றி ஆலோசனை செய்வது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மற்றவங்க வந்து உங்கள்கிட்ட இந்த விஷயம் பண்ண அந்த விஷயம் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் அதை யோசித்து இது கரெக்டாக வருமா, இந்த விஷயம் வந்து கிளிக் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எடுங்க. மேலும் மேல் அதிகாரிகள் சக ஊழியர்கள் மத்தியில் நன்மதிப்பு உங்கள் வேலை செய்ய இடத்துல அதிகரிக்கும். பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது போன மாதத்தில் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். அந்த விஷயங்கள் அனைத்தும் மாறப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை கிடைக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. நல்லா கவலைப்படாதீங்க. கடித போக்குவரத்து அப்படிங்கிறது சாதகமான பலன் தரக்கூடிய விஷயமா இருக்க போகுது. அவசர முடிவு எடுப்பதை முற்றிலும் நீங்கள் தவிர்த்துக்கணும். எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் கொஞ்சம் காலதாமதம் ஆனாலுமே பரவாயில்ல, யோசித்து முடிவிடுங்க. மனதில் புது தைரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிறக்கும். அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய குடும்ப கஷ்டங்கள் அப்படிங்கிறது தீரப்போகுது. தொழிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி மேன்மை கிடைக்கும். லாபமும் 2 மடங்காகும். ஸோ இந்த பதிவை வந்து மகர ராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல பலனே உங்களுக்கு வந்து இந்த விநாயக பெருமான் கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் வந்து நம்ம மகர ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.